பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் மிகுந்த அமைதியோடு அந்த அரங்கில் அமர்ந்திருந்தார்கள். பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் குவிந்திருந்தார்கள். பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ சிறு பாதிப்பு கூட சிறுத்தைகளால் ஏற்படவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படவில்லை. சிறிய வன்முறை கூட நிகழவில்லை. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு காத்திருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மேடையில் என்னை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு முண்டியடித்துக் கொண்டு நடைமேடை வழியாக நுழைந்தார்கள் என்பதை தவிர அத்தனை லட்சம் பேர் திரண்டிருந்த இடத்தில் எந்தவிதமான பதற்றத்திற்கும் இடம் தராமல், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்காமல், கட்டுப்பாடு காத்து தமிழக அரசியல் களத்திலேயே மிகச்சிறந்த ஒழுக்கம் நிறைந்த இளைஞர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த மாநாட்டின் மூலம் எமது தோழர்கள் நிறுவி காட்டியிருக்கிறார்கள். அத்தகைய கட்டுப்பாடு பல லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட நிலையிலும் கூட கடைபிடிக்கப்பட்டது என்பதுதான் குறிப்பிடத்தகுந்தது. பல 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்லாயிரக்கணக்கான வண்டிகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் அணிவகுத்து நின்ற காட்சிகளை பார்த்த பிறகும் அந்த வாகனங்களில் இருந்தவர்கள் ஒருவர் கூட பொதுமக்களுக்கு எந்த இடையூறையும் இழைக்கவில்லை என்பதை அறிந்த பிறகும் இந்த வலிமையை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத சிலர் வழக்கம் போல எமது இயக்கத்திற்கு எதிரான நன்மதிப்புக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். அவற்றையெல்லாம் கடந்து இந்த இயக்கம் மேலும் வலிமை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு பாடாற்றிய இயக்கத்தின் முன்னோடிகள், முன்னணி பொறுப்பாளர்கள், பங்கேற்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி கனவிலும் திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆனந்த் சொல்லியிருக்காரு. அது ஆனந்த் கருத்து. அதில் நான் என்ன கருத்து சொல்றது இருக்கு சார்? சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தாவேக அமைச்சர் நிறுவனம் மாறி மாறி அவரோட கருத்துக்களை பதிவு சொல்றாங்க. என்னன்னா, இவர் சங்கி அப்படின்றதும், இவர் பதிலுக்கு 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருக்கிற எதிர்கட்சி தலைவர் சொல்றதும் இனி நடந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். தனிநபர் விமர்சனங்களை நாம் அரசியல் மேடைகளில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அரசியல் கட்சிகளின் மீதான விமர்சனங்களை கூட சட்டமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்வது ஆரோக்கியமானது. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆற்ற வேண்டிய கடமைகளை சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவா தமிழகத்தில் இப்ப சட்டம் நாடாளுமன்ற இதுவே லைவ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்துல சட்டமன்றத்துடைய இது லைவ்ல கொடுக்கறதுக்கு எதிர்கட்சி திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது. அது வேண்டாம்ன்ற மாதிரி குரல் கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வேண்டாம்னு சொல்லி அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது லைவ்ல போறதுனால அது ரீல்ஸா போயிருது. அப்புறமா நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்க. அதுல என்ன யூஸ்ன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அதனை பொதுத்தலங்களில் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும்.
இத்தனை ஆண்டு காலத்துல வந்து தொடர்ந்து இளைஞர்கள் தற்போது வந்து ஆன்லைன்ல விடுவதன் மூலமா சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் ஒளிபரப்புவதன் மூலமாக இளைஞர்கள் அதிக அளவுல வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் களம் பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கும் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து லைவ் ஒளிபரப்பு செய்வதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதில் ஒரு பொறுப்புணர்வை ஏற்படுத்தும். நாம் வந்து ஒழுங்காக பேசணும், தொகுதி மக்களுக்காக பேசணும், சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசணும், டு த பாயிண்ட், என்ன மானிய கோரிக்கையோ அது சம்பந்தமாக பேசணும் என்கிற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து அது அறிவுறுத்தக்கூடிய வகையில், வழிகாட்டக்கூடிய வகையில், விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். வெளியே மக்களும் வாக்களித்த மக்களும் நாம் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சியடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அரசியல்படுத்தப்படுவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுவதற்கும் லைவ் ஒளிபரப்பு என்பது அவசியமானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிச்சு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. எதிர்கட்சி எப்படித்தானே பேச முடியும்? ஆதரிச்சு பேச முடியாதுல்ல, வாழ்த்தி பேச முடியாதுல்ல, பாராட்டி பேச முடியாதுல்ல. அதே சமூக ஊடகங்கள் பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கெடுத்தாலும் பாஜக சொல்லிட்டு திமுக இப்ப ஆட்சி எதிர்கட்சியா உட்கார்ந்து எதிர்கெடுத்தாலும் தாவா கூட்டம் சொல்றாங்க ஒரு பதிவு போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து பாஜக கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்பதான் தாவக வந்திருக்காங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் தாவக மேல போய் சொல்றாங்க. மத்திய அரசு திமுக எதிர்க்கல. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில நடக்கிற உரையாடல்களில் வந்து பாஜக பேசணுங்கிற அவசியம் ஏற்படாது. பாஜகவை எப்போ எதிர்க்கணும் அப்போ எதிர்ப்பாங்க. அப்படிதான் நான் நம்புறேன். அப்போ ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக. அப்போ அதிமுக திமுகவை தான் வந்து டார்கெட் பண்ணி பேசினாங்க. அப்போ நாம் வந்து ஆளுங்கட்சியாக இது எதிர்கட்சியாக இருந்த அதிமுக பாஜக பற்றி எதுவுமே பேசலன்னு நாம் விடுதலை சிறுத்தைகள் உட்பட சொல்லியிருக்கிறோம். வருகின்ற தேர்தலில் பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாங்கிறது வந்து முக்கியமான கிரைசிஸ் வரும்போது தெரியும். குறிப்பா டீலிமிட்டேஷன் சட்டசபையில் பேசும்போது ஒரு விஷயம் பேசும்போது சபாநாயகர் அனுமதி கொடுக்கல, மறுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அந்த ஆதாரத்தோட இந்து இங்கிலீஷ்ல அந்த ஒரு செய்தி காமிச்சு ஆதாரத்தோட பேசும்போது அவருக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதை வெளியில மேடை போட்டு பேசுங்க, இங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த பின்னணியில் அவர் சொன்னாருங்கிறது தெரியல. அது சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சருடைய பேச்சுரிமைக்கு ஒரு தடையாக இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இதை மடைமாற்றி, அதாவது விவாத பொருள் வேறு திசை நோக்கி போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் அவர் சொன்னாரா என்று தெரியவில்லை. முழு வீடியோவை பார்த்தால் தான் தெரியும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குற அந்த நிலைப்பாட்டில் விசிகாவுடைய நிலைப்பாடு எங்க உறுப்பினர் தான் அந்த கோரிக்கை வச்சாரு. அதனால நான் வரவேற்று தான் ஆகணும், வரவேற்கிறேன். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஜோதி கூட்டணி அமைக்குமா விசிகா? இந்த மாநாட்டில் நான் 2 நிமிஷம் பேசினேன். அதில் ஒரு செய்தி, விசிகா தாவேக்காவோடு இணைந்தே பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதில் இந்த கேள்விக்கு பதில் அடைஞ்சிருக்கு. அமித்ஷா தலைமையிலான முதலமைச்சர்கள் கூட்டத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதுல தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த நீட் தேர்வு மேகதாது விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு பேசியிருக்காரு. இது ஒரு வழக்கமான சந்திப்பு தான். அது 31வது மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பது வரவேற்க தகுந்தவை தான். ஆனால் அதில் வந்து பெரிதாக வந்து பயன் விளைந்ததாக இது வரலும் ஒன்றும் தெரியல. நம்முடைய நிலைப்பாடை நாம் சொல்கிறோம், கர்நாடகா நிலைப்பாட்டை கர்நாடகா சொல்லுது. மற்றபடி அதில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விளைவுகள், பயன் தரக்கூடிய விளைவுகள் கடந்த காலங்களில் உருவாகி இருக்கின்றன என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த கூட்டம் நல்ல விளைவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இரு பிரிவுகளாக பிரிந்துள்ள அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுக பற்றி நான் ஏதாவது சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க.
யதார்த்தம். தேர்தலுக்கு முன்னரே நான் சொன்னேன், தேர்தலுக்கு பின்னால் இந்த மாதிரி ஆயிரும், கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது, பாஜகவோடு நீங்கள் உறவை தவிர்த்து தனித்து நின்றாலே உங்களுக்குரிய செல்வாக்கு அப்படியே நிலைத்து நிற்கும் என்ற கருத்தை நான் சொன்னபோது எங்களுக்கு புத்திமதி சொல்ல நீ யார் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள். அதனால் தொடர்ந்து அது மேலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நடிகை சௌகார் ஜானகி மறைந்திருக்காங்க. பிரபலமான திரைப்பட நாயகி அம்மா சௌகார் ஜானகி அவர்கள் காலமானது மிகுந்த துயரமளிக்கிறது. தமிழ் மக்களின் நல்லன்பை பெற்றவர், புகழ்பெற்ற கதாநாயகர்களோடு எம்ஜிஆர், சிவாஜி போன்ற திரையுலக ஜாம்பவான்களோடு நடித்து தனது திறமையை வெளிப்படுத்தியவர். அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.